ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நம்ம என்ன டயகிராம் வரைய போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டயகிராம் தான் நம்ம சேனல்ல நம்ம இன்னைக்கு டிராஃப்ட் பண்ண போறோம். ஸோ இப்போ இந்த ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஐசோமெட்ரிக் வியூல இருக்கு. இப்போ இந்த ஆப்ஜெக்ட்டோட இந்த இந்த வியூவர் இப்போ என்னோட கர்சர் இருக்கு பார்த்தீங்களா? இங்க இருந்து பார்க்குறாருன்னா இதுதான் இந்த ஆப்ஜெக்ட்டோட ஃப்ரண்ட் வியூ. அதாவது வியூவர் எந்த டைரக்ஷன்ல இருந்து பார்க்குறாரோ அது ஆரோ மார்க்ல அத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இந்த இன்ஜினியரிங் டயகிராம்ஸ்ல. ஸோ இப்ப நம்ம என்னன்னா, இத நம்ம இந்த ரீஜியன நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த ஆப்ஜெக்ட்டோட ஃப்ரண்ட் வியூவா நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த ரீஜியன டாப் வியூ, இது ஒன் ஆஃப் த சைட் வியூ, ரைட் சைட் வியூ அந்த மாரி நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இப்ப இதோட ஃப்ரண்ட் வியூ தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம வரைய போறோம். ஸோ அதுக்கான டைமென்ஷன்ஸ், தென் இதோட டாப் வியூல சம் டைமென்ஷன்ஸ் குடுத்துருக்காங்க. இதோட ரைட் சைடு ஆர் அந்த வியூல என்ன பண்ணியிருக்காங்க, சம் டைமென்ஷன்ஸ் குடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஃப்ரண்ட் வியூ. ஃப்ரண்ட் வியூல லென்த் பார்த்தீங்கன்னா 180 குடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்னோட கேட் சாஃப்ட்வேர்ல பேசிக் 3டி மாடலிங்ல பேசிக் யூனிட் லிமிட்ஸ் எல்லாமே செட் பண்ணிட்டு என்ன பண்றேன், ஜஸ்ட் ஒரு லைன் எடுத்து நான் என்ன பண்றேன், 180 ஒரு லைன் நான் டிரா பண்றேன். டிரா பண்ணிட்டு தென் இங்க பாத்தீங்கன்னா, தென் இங்க ஹைட் 50, தென் கிளியரன்ஸ் ஸ்மால் கிளியரன்ஸ் 4 குடுத்துருக்காங்க. ஸோ அத டிரா பண்ணுங்க. தென் இந்த லைன் இத நீங்க பாலிலைன் காமெட் யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம்னா வரையலாம். ஸோ 50, தென் கிளியரன்ஸ் 4. இது வரைக்கும் என்ன பண்ணுங்க, இந்த சைடு முடிச்சுட்டு தென் அடுத்தது இங்க வந்தீங்கன்னா டோட்டல் ஹைட் ஃப்ரம் இந்த சின்ன சின்ன இதெல்லாம் வரைய தேவையில்ல. ஃப்ரம் த பிலோல இருந்து டோட்டல் ஹைட் 76. அத ஃபர்ஸ்ட் வரைங்க. ஸோ லைன் ஃப்ரம் இங்க இருந்து மேல 76 அத வரைஞ்சிட்டு கிளியரன்ஸ் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. கிளியரன்ஸ் இந்த திக்னஸ் 28. தென் அத டிரா பண்ணுங்க. ஃப்ரம் ஹியர் டு 20. ஆக்சுவலா பாயிண்ட் நம்ம சரியா கிளிக் பண்ணல. ஸோ இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த சைடு 28க்கு என்ன பண்ணுங்க, ஒரு லைனை டிரா பண்ணிட்டு தென் அடுத்தது இங்க பாத்தீங்கன்னா, இப்போ இங்க இருந்து கீழ இருந்து இது 33 கொடுத்திருக்காங்க. இது 76. ஸோ இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணீங்கன்னா நமக்கு எவ்வளவு வரும்னா 43 வரும். அதாவது இந்த 76 மைனஸ் கீழ இருந்து 33 இது போட்டீங்கன்னா 43 வரும். ஸோ அத நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா டிரா பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அகைன் லைனை செலக்ட் பண்ணிட்டு 43 பேசிக் ஆட்டோகேட் 2டி தெரிஞ்சாலே உங்களால இது ஈஸியா டிரா பண்ண முடியும். தென் அடுத்தது இங்க இருந்து இதுக்கான லென்த் நமக்கு தெரியணும். ஸோ அதுவுமே ரொம்ப சிம்பிள் தான். ஸோ அதுக்கு வந்தீங்கன்னா டோட்டல் எவ்வளவு குடுத்துருக்காங்கன்னா 180 குடுத்துருக்காங்க. ஸோ இப்ப என்ன பண்ணணும்னா இந்த 180 ஆக்சுவலா இது என்னன்னா டயா நமக்கு இங்க 28 ஆக்சுவலா வரணும். ஸோ அத நம்ம இங்க டயகிராம்ல சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ இப்ப என்ன பண்ணணும்னா 180 மைனஸ் 28 தென் மைனஸ் 14 தென் 14. அதாவது என்னன்னா, இப்போ நமக்கு இந்த 2 சைடு நமக்கு என்னன்னா திக்னஸ் சப்ட்ராக்ட் பண்ணணும். சோ, அதுக்கான திக்னஸ் வேல்யூ என்ன குடுத்துருக்காங்கன்னா இங்க இதோட டாப் வியூல பாத்தீங்கன்னா, ஃப்ரம் இங்க இருந்து இந்த இடம் இந்த எட்ஜ் வரைக்கும் தான் இந்த இடத்த கரெக்ட்டா குடுத்துருக்காங்க. சோ, அது 32. சோ, அதனால நம்ம டோட்டல் லென்த் 180 சாரி மைனஸ் தென் இங்க திக்னஸ் நம்ம இத ஆல்ரெடி வரைஞ்சிட்டோம். சோ, 28 அத கன்சிடர் பண்ணிக்கணும். அண்ட் தென் மேல இந்த ரேடியஸ் கனெக்ட் பண்ணக்கூடாது. பட் இங்க ரேடியஸோட வேல்யூ தப்பு தான். அத நான் இத வரையும்போது சொல்றேன். இங்க பாத்தீங்கன்னா -32. சோ 32 வரைஞ்சீங்கன்னா 120 வரும். சோ அத தான் நீங்க என்ன பண்ணணும்னா நீங்க இங்க வரையணும். சோ இங்க 120 வரைஞ்சிட்டு மேல இதுக்கான ஹைட் பாத்தீங்கன்னா 45 குடுத்து என்டர் பண்ணீங்க. ஆல் இன் டெர்ம்ஸ் ஆஃப் தான். சோ இப்போ இது வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு தென் இங்க பாத்தீங்கன்னா இதுக்கான ரேடியஸ் வேல்யூ பாத்தீங்கன்னா 28 வரும். சோ அதையும் நான் இப்போ உங்களுக்கு நான் கிளாரிஃபை பண்றேன் அது எப்படின்னு. சோ அதுக்கு கேட் ஆப்ஷன்ல வாங்க. இது எப்படி வரையணும்னா ஸ்டார்ட் எண்ட் ரேடியஸ் அப்படின்னு ஒரு இது கொடுங்க. சோ இத ஸ்டார்ட் பார்ட்டா கன்சிடர் பண்ணி இத எண்ட் பாயிண்டா கன்சிடர் பண்ணி நமக்கு இந்த மாதிரி தான் நமக்கு டயகிராம் வரையணும். சோ அதனால என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி ஷேப்புக்கு எடுத்துட்டு நீங்க 14 அப்படின்னு குடுத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படிதான் வரும். சோ இத நீங்க என்ன பண்றீங்கன்னா டிம் ஆர் ரேடியஸ் குடுத்து இத நீங்க ரேடியஸ் செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 25.26 அந்த மாதிரி தான் வரும். சோ அதனால இது என்னன்னா ஆக்சுவலா தப்பு டைமென்ஷன். சோ இத அப்படியே டபுள் த அமௌண்ட் எடுத்துக்கோங்க 14. சோ 28. சோ அந்த அமௌண்ட் எடுத்து போட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்ட்டா வரும். சேம் ப்ரொசீஜர் நான் ஃபாலோ பண்ற பாருங்க. சோ இட்ஸ் a ஸ்டார்ட் பாயிண்ட், தென் எண்ட் பாயிண்ட், தென் 28 குடுத்து நான் என்ன பண்றேன், இப்ப என்டர் பண்றேன். தென் அகைன் டிம் ஆர் டைமென்ஷன் ரேடியஸ் குடுத்து இதுக்கான இது செக் பண்ணும்போது எனக்கு 28 கரெக்ட்டா வரும். சோ இது நான் டயகிராம் போடும்போது தான் இது ரியலைஸ் பண்ணேன். சோ இதுக்கு முன்னாடி போடும்போது தப்பா வந்து
சோ இவ்வளவுதான். இந்த சைட்ல வந்து என்னன்னா, இந்த ஃப்ரண்ட் வியூல இருந்து இத பார்த்து வரையறது இவ்வளவுதான். சோ இப்ப இது என்ன பண்ணணும், இந்த ஆப்ஜெக்ட் நம்ம மொத்தமா செலக்ட் பண்ணிட்டு ஜே குடுத்தீங்கன்னா வந்து என்ன ஆயிடும், இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஜாயின் ஆயிடும். தென் ஹோம் ஐகான கிளிக் பண்ணீங்கன்னா வந்து உங்களுக்கு இப்படி வரும். சோ இப்ப இத என்ன பண்ணணும்னா வந்து நீங்க வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணணும். சோ பிரஸ் புல் கமாண்ட் யூஸ் பண்ணி இதோட சென்டர்ல இருந்து டோட்டலா வந்து 70 வந்து நீங்க எக்ஸ்ட்ரூட் பண்ணணும். ஏன் இங்க 70 போட்டிருக்கேன்னா, ஃப்ரம் திஸ் எட்ஜ் டு எட்ஜ் டிஸ்டன்ஸ். சோ இது ஃப்ரண்ட் வியூனா இந்த எட்ஜ். சோ எட்ஜ் டு எட்ஜ் டிஸ்டன்ஸ் வந்து 70. சோ இத வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம்னா வந்து இப்போ பெர்ஃபெக்ட்டா வந்து நம்ம டிரா பண்ணிடணும். சோ இத வரைஞ்சதுக்கு அப்புறம் இத வந்து எதனா ஒரு ஷேடட்லயோ, ரியலிஸ்டிக்லயோ வந்து பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து என்னன்னா உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும். சோ பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம இது வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம்னா வந்து நம்ம பெர்ஃபெக்ட்டா வந்து வரைஞ்சுட்டோம். தென் இப்ப இது என்ன பண்ண போறோம்னா வந்து நம்ம இந்த சைடு இந்த ரைட் சைடு வியூல வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா வரைய போறோம். சோ இந்த ரைட் சைடு வியூ என்ன பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு இத ஒன்ஸ் இப்படி என்ன பண்ணிடுங்க ரொட்டேட் பண்ணிடுங்க. சோ ரைட் சைடு கிளிக் இது பண்ணிட்டு ரொட்டேட் பண்ணிட்டு தென் 2டி வயர் ஃப்ரேம்க்கே வந்து என்ன பண்ணுங்க அகைன் வந்து வந்துருங்க. சோ இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா வந்து இந்த இடத்துல இப்ப இந்த ரைட் சைடு வியூவ பேஸா வச்சு நம்ம என்ன பண்ண போறோம், இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா வரைய போறோம். சோ இதுக்கு வந்து நம்ம ஒரு இது பண்ணணும். கோஆர்டினேட்ஸ மாத்தணும். சோ இந்த கோஆர்டினேட்ஸ்ல போயிட்டு வியூ குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ரீஜியன் வந்து நமக்கு வந்து என்ன ஆயிடும்னா வந்து நமக்கான டாப் வியூவா வந்து நமக்கு சேஞ்ச் ஆயிடும். சோ இப்ப டயகிராம்ல வந்தீங்கன்னா, இப்ப நம்ம இந்த போர்ஷன வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா வரைய போறோம். சோ இந்த போர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள் தான். சோ அதுக்கான டைமென்ஷன் டீடைல்ஸ் தான் நமக்கு இந்த வியூல குடுத்துருக்காங்க. சோ இது கோலா எக்ஸ்ட்ரூட் ஆகுறதுனால அவங்க இத பேஸ் பண்ணி குடுத்துருக்காங்க. நம்ப இந்த எட்ஜ பேஸா வச்சு வரையலாம். இங்க வச்சு வரையலாம். சோ இத நம்ம என்ன பண்ண போறோம்னா வந்து 1 ஹாஃப் வரைஞ்சு நம்ம மிரர் பண்ண போறோம். சோ ஹாஃப் த வேல்யூ எடுத்துக்கலாம். சோ இப்போ இங்க என்ன குடுத்துருக்காங்கன்னா வந்து 32 குடுத்துருக்காங்க. சோ 32/2 வந்து போடுங்க. சோ 32/2 வந்து பாத்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து 16. சோ அத வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கோங்க வரைஞ்சுக்கோங்க. சோ 16 அத வந்து என்னன்னா, இங்க லைன செலக்ட் பண்ணிட்டு 16 வந்து குடுங்க. தென் இதுக்கான ஹைட் வந்து அவங்களே வந்து குடுக்குறாங்க 19. சோ இதுக்கான ஹைட் வந்து பாத்தீங்கன்னா வந்து 19. தென் அகைன் இதுக்கான கிளியரன்ஸ் வந்து என்னன்னா, இத டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம இதுல ஆஃப் த வேல்யூ தான் வந்து நம்ம வந்து போடணும். சோ 26/2 அதுல ஆஃப் த வேல்யூ தான் வந்து நம்ம போடணும். அதாவது ஆக்சுவலா வந்து நமக்கு கிளியரன்ஸ் வந்து எப்படி வரும்னா, நமக்கு இது 2த்தையும் மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 6 வரும். அதாவது 26யும் 32 மைனஸ் பண்ணா 6 வரும். அந்த 6ல பாதி வேல்யூ தான் நம்ம என்ன பண்ணணும்னா வந்து போடணும். ஏன்னா வந்து நம்ம மிரர் பண்ண போறோம்னால. சோ 3. சோ அதனால என்ன பண்ணுங்க 3 குடுத்து என்ன என்ன பண்ணுங்க என்டர் பண்ணுங்க. தென் இதுக்கான ஹைட் வந்து பாத்தீங்கன்னா வந்து 22. சோ அந்த ஹைட் வந்து அத எப்படி கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இந்த 41யும் 19யும் மைனஸ் பண்ணீங்கன்னா வந்து உங்களுக்கு 22 வரும். தென் இந்த ஹைட் வந்து பாத்தீங்கன்னா, இந்த அ 26. சோ 26ல பாதி வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு 13. சோ அந்த 13 தான் வந்து நீங்க என்ன பண்ணணும்னா வந்து இங்க போடணும். சோ இங்க இருந்து இத பேஸா வச்சு 13 வந்து வரைஞ்சிட்டீங்கன்னா, இப்போ உங்களுக்கு இந்த ஆப்ஜெக்ட் வந்து முடிஞ்சிரும். தென் இந்த மாடிஃபைல போயிட்டு இந்த ட்ரையாங்குலர் ஷேப் இதான் வந்து மிரர்க்கான கீவேர்டு. சோ மிரர் செலக்ட் பண்ணிட்டு என்டர் பண்ணிட்டு, இந்த எட்ஜ்ல இருந்து இது வரைக்கும் குடுத்து, நோ குடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்த ஆப்ஜெக்ட் வந்து மிரர் ஆயிடும். தென் இந்த ஆப்ஜெக்ட்ட செலக்ட் பண்ணிட்டு, ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா, இந்த ஆப்ஜெக்ட் வந்து டோட்டல் ஆப்ஜெக்ட்டா ஜாயின் ஆயிடும். சோ இப்ப இந்த ஆப்ஜெக்ட்ட செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி மூவ் ஃப்ரம் திஸ் இந்த பேஸ்ல இருக்கிற இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து இந்த ஆப்ஜெக்ட்டோட இந்த மிட் பாயிண்ட்க்கு வந்து என்ன பண்ணிக்கணும்னா, நீங்க காப்பி பண்ணிடணும். காப்பி பண்ணி முடிச்சிட்டதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னா வந்து, நீங்க வந்து எதனா ஒரு வியூ நான் என்ன பண்றேன் ஷேடட் வித் எட்ஜஸ் இப்ப அந்த இதுக்கு வரேன். சோ, இப்ப இத நான் என்ன பண்றேன்னா வந்து, இந்த இத கிளிக் பண்ணி நான் என்ன பண்றேன், இந்த ஆப்ஜெக்ட் வந்து நான் மூவ் பண்ணி பார்க்குறேன். அதாவது இப்ப நான் வரைஞ்ச அந்த இது வந்து எந்த ஃபேஸ்ல இருக்குன்னு நான் பண்றேன். எனக்கு கரெக்ட்டா வந்து இந்த ஃபேஸ்லயே வந்து எனக்கு வந்து என்ன ஆயிருக்குன்னா வந்து எனக்கு வந்துருக்கு. சோ, இப்ப நான் என்ன பண்ணணும்னா வந்து, பிரஸ் புல் கமாண்ட் யூஸ் பண்ணி இதுவரைக்கும் நான் என்ன பண்ணணும் ரிமூவ் பண்ணணும். சோ, இப்ப நான் என்ன பண்றேன் பிரஸ் புல் கமாண்ட் நல்லா பாருங்க. சோ, நான் அதுக்கு இந்த ஷேடட ரிமூவ் பண்ணிக்கிறேன். சோ, இப்ப இந்த பிரஸ் புல் இத செலக்ட் பண்ணிட்டு, நீங்க என்ன பண்ணணும் ஓவரால் இப்படி செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு அந்த ரீஜன் மட்டும் உங்களுக்கு வந்து என்ன ஆயிடும்னா வந்து உங்களுக்கு கட் ஆயிடும். இங்க வந்து பாத்தீங்களா? சோ உங்களுக்கு இந்த ரீஜன் வரைக்கும் உங்களுக்கு என்ன ஆயிருக்குன்னா வந்து கட் ஆயிருக்கு. சோ நீங்க வேற ரியலிஸ்டிக்கோ இல்ல எதுல பாத்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து அது கட் ஆயிருக்குன்னு நம்மளால வந்து ஃபீல் பண்ண முடியும். சோ தென் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா வந்து, இதுவரைக்கும் நம்ம என்ன பண்ணிட்டோம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சோ இந்த கட்டட் ரீஜன் வந்து 2Dல பாத்தீங்கனாலே உங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும். சோ இப்ப இது பினிஷ் பண்ணிட்டோம். அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா, அடுத்தது என்ன வரையணும்னு வந்து பாத்தீங்கன்னா, இந்த சர்க்குலர் ரீஜன் வந்து எப்படி வரையணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஒண்ணும் இல்ல. இந்த எட்ஜ்ல இருந்து என்ன பண்ணணும், மேல ஒரு 2 கிளியரன்ஸ் விட்டுட்டு, இந்த 2 சர்க்கிள வரைஞ்சோம்னா நமக்கு வேலை முடிஞ்சுது. சோ அத வந்து எப்படி வரையணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, சோ அதுக்கு வந்து
ஸோ இந்த ஆர்பிட் மோட் ஆன்லயே இருக்கு. ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்துல வந்து நம்ம ஸோ இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா வந்து, இப்ப இந்த ரீஜியன வரையறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இந்த 2 சர்க்கிள் எக்ஸ்ட்ரூஷன வரையறதுக்கு நம்ம இந்த ஃபேஸ வந்து நம்ம என்ன பண்ணணும், செலக்ட் பண்ணிக்கணும் டாப் வியூ. சேம் டாப் வியூல வந்து நான் என்ன பண்றேன், இந்த சென்டர் பாயிண்ட்ட செலக்ட் பண்ணி நான் என்ன பண்றேன், மேல தூக்கி 2 எம்எத்துக்கு வந்து நான் என்ன பண்றேன், கிளியரன்ஸ் அவங்க வரைய சொல்லியிருக்காங்க. ஸோ அத வந்து நான் என்ன பண்ணிடுறேன், வரைஞ்சிடுறேன். ஸோ இது வரைஞ்சிட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இது வந்து இந்த ரீஜியன்ல வந்து வந்துருக்கு. ஸோ இப்ப என்ன பண்ணணும்னா, சர்க்கிள் எடுத்துக்கோங்க. நீங்க இந்த பாயிண்ட் வரைஞ்ச இந்த பாயிண்ட்ட செலக்ட் பண்ணிட்டு சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 8 அதானே குடுத்துருக்காங்க. சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 8 அண்ட் தென் வந்து 16. ஸோ அகைன் என்டர். தென் தி சேம் பாயிண்ட்ல இருந்து 16. இத கம்ப்ளீட் பண்ணிட்ட உடனே என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மால் லைன டெலீட் பண்ணிடுங்க டூ அவாய்ட் த கன்ஃப்யூஷன். இப்ப என்ன பண்ணணும்னா, நீங்க எனி ஒன் ஆஃப் த வியூ நான் என்ன பண்றேன், ஷேடட் வித் எட்ஜஸ் இதுக்கு வந்துட்டு நான் என்ன பண்றேன், எக்ஸ்ட்ரூட் தி சர்க்கிள் தென் டூ ஹியர். நீங்க வந்து என்னன்னா, இங்க பாருங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா பாருங்க. இதுவே உங்களுக்கு 28ன்னு வந்து காட்டும். இல்ல ஆர் எல்ஸ் யூ கேன் செலக்ட் திஸ் எட்ஜ். ஆர் எல்ஸ் யூ கேன் கிவ் த வேல்யூ ஆஃப் 28. ஏன்னா, அது வரைக்கும் தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், இந்த திக்னஸ் வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம், அவ்வளவுதான் பண்ணிருக்கோம். சோ, அத வந்து நம்ம என்ன பண்ணணும், ப்ராப்பரா என்ஷூர் பண்ணணும். தென் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, இந்த சின்ன சர்க்கிள் அதுதான் வந்து நம்ம ஹோல்ஸ் கிரியேட் பண்ண போகுது. ஸோ தி ஸ்மால் சர்க்கிள் வந்து நீங்க செலக்ட் பண்ணும்போது ப்ராப்பரா வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணிக்கோங்க, ப்ராப்பரா இத வந்து திருப்பிட்டு இந்த சர்க்கிள ஃபுல்லா செலக்ட் பண்ணி வெளிய விட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரூட் ஆயிடும். எக்ஸ்ட்ரூட் ஆகலன்னா, ஒரு விஷயம் வந்து பண்ணணும். என்னன்னா, இது தனி ஆப்ஜெக்ட்டா இருக்கு. இது தனி ஆப்ஜெக்ட்டா இருக்கு. ஸோ, யூனியன செலக்ட் பண்ணிட்டு, இந்த ஆப்ஜெக்ட்ட மொத்தமா செலக்ட் பண்ணி என்டர் பண்ணிட்டா, ஆப்ஜெக்ட் வந்து யூனியன் ஆயிடும். இப்போ என்ன பண்ணணும், பிரஸ் ஃபுல் கமாண்ட் இந்த சர்க்கிள டோட்டலா செலக்ட் பண்ணி வெளிய எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு ஹோல்ஸ் வந்து கிரியேட் ஆயிடும். ஸோ, அதுதான் வந்து நமக்கான மெயின் நோட். ஸோ, இப்ப இந்த ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்ஜெக்ட் நான் ரொட்டேட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஸோ, இங்க குடுத்திருக்கிற இந்த கிவன் டயகிராம்க்கு ஏத்த மாரி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த ஆப்ஜெக்ட் வந்து வரைஞ்சிருக்கோம். நான் 2டி வயர் ஃப்ரேம்ல வச்சு காட்டுறேன் பாருங்க. ஸோ, இந்த வியூல இருந்து பார்த்தீங்கன்னா, இது ரைட் சைட் வியூ. தென் இந்த மாரி டிஃபரெண்ட் வியூஸ்ல வந்து வச்சு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து கரெக்ட்டா வந்து நமக்கு டயகிராம் வந்து நம்ம வரைஞ்சிருக்கோம். ஸோ, வேற இந்த வீடியோஸ்ல எதாவது டவுட் இருக்குன்னா வந்து என்னோட சேனல் வந்து கீழ கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாரி நெறைய வீடியோஸ் பார்க்க என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ, ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோஸ். தேங்க் யூ.